ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்ச உடனே பார்த்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போன ஸ்லீப்பர் லக்ஸுரி பஸ் ஃபுல்லாவே எரிஞ்சு 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, இந்த தீ விபத்து எதனால ஏற்பட்டது? அரசாங்க தரப்புல இருந்து என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த விபத்து நடந்தது வெள்ளிக்கிழமை அதிகாலை. அதாவது இன்னைக்கு அக்டோபர் 24 அதிகாலை ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் ஹைவேஸ்ல கர்னூல் பக்கத்துல ஒரு கிராமத்துல இந்த ஸ்லீப்பர் டிராவல்ஸ் பஸ் ஒரு பைக்கோட பலமா மோதிருக்கு. அந்த மோதுனதுல பைக் வந்து பஸ்ஸோட அடியில வந்து சிக்கிட்டு இருந்திருக்கு. இதனால ஏற்பட்ட தீப்பொறி காரணத்தினால ஒண்ணு பைக்கோட பெட்ரோல் டேங்க்ல இருந்து வெடிச்சு தீ பரவியிருக்கலாம். அப்படி இல்லன்னா இது அ பஸ்ல இருந்த டீசல் கசிவுனால அந்த தீப்பொறியோட உராய்வு ஏற்பட்டு பஸ் வந்து முற்றிலும் எரிந்து சாம்பலாயிட்டு இருக்கு. இதுல 19 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்து வந்து அதிகாலை நேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் வந்து உயிரிழப்புகளும் அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் வந்து தப்பிக்கிறக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இந்த பேருந்த ஓட்டுன அந்த ஓட்டுநர் வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அந்த துணை ஓட்டுநர் வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. இந்த விபத்து நடந்தது அதிகாலை ஒரு 2:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள நடந்திருக்கு. அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பெண் காவலர் தான் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த தீயணைப்பு வண்டி வர்றதுக்குள்ளயுமே வந்து இந்த பஸ் முழுவதும் எரிந்திருக்கு. ஒரு 19 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த விபத்திலிருந்து தப்பிச்ச ஒரு 27 வயது வாலிபர் கூறியது என்ன அப்டின்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தான் அவரு தப்பிக்க முடிஞ்சது. நெறைய பேர் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா, தீயின் வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஒரு சிலரால தப்பிக்க முடியல. ஃபாரன்சிக் டீம் வந்து இந்த ஆக்சிடென்ட் சைட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டு எவிடன்ஸஸ் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அ இந்நிலையில வந்து கர்னூல் மாவட்டத்தோட அ டிஐஜி பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து பஸ்ஸுக்கு அடியில மாட்டுனனால, அந்த உராய்வு ஏற்பட்டு பைக்கோட பெட்ரோல் டேங்க்கும், அ பஸ்ஸோட டீசல் டேங்க்கும் வெடித்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸோட கட்டமைப்பு க்கான மெட்டீரியல்ஸ் வந்து லோ குவாலிட்டியா இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து இந்த தீ வந்து ரொம்ப வேகமா பரவியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் அந்த கரெக்ட்டான ரிப்போர்ட் அஃபிஷியலா வந்தா மட்டும் தான் தெரியும். சரி, இந்த விபத்துக்குள்ளான பஸ்ஸ பத்தி சில தகவல்களை இப்ப நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமா என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, எல்லா பெர்மிட்ஸும் வந்து கரெக்ட்டா இருக்கு. இன்சூரன்ஸும் கரெக்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டூரிஸ்ட் பெர்மிட்ட இஷ்யூ பண்ணது யாரு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ ஒடிசாவோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அ இதுக்கப்புறம் ஆல் இந்தியா பெர்மிட்டும் வந்து இந்த பஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்க்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வாசால இருக்கிற அதிகாரிகள். சில்வாசா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமன் அண்ட் தியூ அப்படின்னு சொல்லி யூனியன் டெரிட்டரி. நம்ம பாண்டிச்சேரி மாரி அது ஒரு யூனியன் டெரிட்டரி. அ அங்கிருந்து அதிகாரிகள் தான் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த வண்டிக்கு குடுத்திருக்காங்க. சரி, இதுல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பஸ் ஓடுறது என்னமோ ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர். ஒண்ணு இது வந்து கர்நாடகா மாநிலத்தோட அஃபிஷியல்ஸ் வந்து இத இஷ்யூ பண்ணியிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, தெலங்கானா மாநிலத்தோட அஃபிஷியல்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும். இது ஏன் இந்த பெர்மிட் இஷ்யூ பண்றதுக்கு ஒடிசாவையும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு தாமன் அண்ட் தியூ கிட்டயும் வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதுல ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என் தரப்புல இருந்து நான் சொல்றேன். கடந்த மாதம் தான் ராஜஸ்தான்ல வந்து இது மாரி டிராவல்ஸ் பஸ்ஸோட ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்துட்டாங்க. 16 பேர் காயமடைந்தாங்க. அந்த விபத்த மறக்கிறதுக்குள்ளயும் இப்ப கர்னூல்ல இன்னொரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதே டிராவல்ஸ் பஸ் இன்வால்வ் ஆகி இதுல 19 பேர் இறந்து போயிருக்காங்க. அ கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. இந்த விபத்துக்கான முழு காரணம் நமக்கு இப்ப தெரியல. பைக் ஓட்டுனவர் கிட்ட இருந்து தப்பு நடந்ததா? இல்ல பஸ் டிரைவர் கிட்ட இருந்து தவறு நடந்ததா? இல்ல ஓவர் ஸ்பீடிங்னால தான் இது ஆச்சா? அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு கிளாரிட்டி கிடையாது. இந்த 2 விபத்துகள்ல இருந்து நமக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் தெரியுது. இந்தியால நீண்ட தூர பயணம், அதாவது இந்த ஸ்லீப்பர் பஸ்ல போறதுல வந்து இப்போ வரைக்கும் 100% சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியுது. ஒரு சாதாரண இரவு பஸ் ஜர்னி இது இவ்வளோ நரகமாகும்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆ இறந்தவர்களோட குடும்பத்தினருக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கல்கள்.
இத மட்டும் தான் என்னால இப்போதைக்கு தெரிவிக்க முடியும். இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அத ஃபேஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது போல வந்து இன்னொரு விபத்து வந்து நடக்காம வந்து அ பார்த்துக்கணும். இதுல அரசாங்கம் என்னலாம் பண்ணணும்? என்ன ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வரலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. கனத்த இதயத்தோட இந்த வீடியோவ நான் இத்தோட நிறைவு செய்றேன். நீங்கள் பார்க்கிறது செய்திகள் வாசிப்பது. நான் உங்கள் வெற்றி அல்லது பிரகாஷ். பாய்.